ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பிஆர், எஜுகேட்டர் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய இஸ்ரோ மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்சுருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இஸ்ரோ பல சாதனைகளை புரிஞ்சுருக்காங்க. ஒரே டைமில் கிட்டத்தட்ட 108 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ நிறைய ஃபாரின் சேட்டலைட்ஸும் நம்ம இந்தியாவுடைய பிஎஸ்எல்வி லான்ச் பண்ணதாக இருக்கட்டும், மங்கள்யானாக இருக்கட்டும், ககன்யான் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்மளோட சந்திராயனை சவுத் போலில் லான்ச் பண்ணதாக இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதிதான ஒரு சாதனை நம்மளுடைய இஸ்ரோ படைச்சிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி C60 கேரியரில் அந்த ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. POEM-4 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை லான்ச் பண்ண ஒரு 4 நாளில் விண்வெளியில் ஸ்பேஸில் நாம் அனுப்பப்பட்டிருந்த ஒரு விதை முளை விட்டுருக்கு, அது முளைச்சிருக்கு. அந்த விருட்சத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு செடியானது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே கிராவிட்டி இருக்காது, ஆர் நெக்லிஜிபிள் ஆர் மைக்ரோ கிராவிட்டி லெவல் கண்டிஷனில் இருக்கும். அது புவியீர்ப்பு விசை அப்படின்றது மிக 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 குறைவான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு சீடு ஜெர்மினேட் ஆகி வளர்ந்துருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீடு என்ன சீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கௌபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும் காராமணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது சரி, ஏன் இந்த சீடை விளைவிப்பதற்கு காரணம் என்ன, ஏன் இதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும், வேறு எந்த விதையுமே விளையாதா? நமக்கு சோளம் இருக்குது, மக்கா சோளம் இருக்குட்டு, அது இல்லாமல் நிறைய தானிய வகைகள் இருக்குது, நிறைய பயிர் வகைகள் இருக்குது. ஸோ இவை அனைத்தும் சீரியஸ் பல்சஸ் இவ்வளோ இருந்தும் ஏன் நம்ம காராமணி எடுத்துட்டோம், ஏன் கௌப்பி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கௌப்பி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவை சார்ந்தது கிடையாது, இந்தியாவில் விளைந்தது கிடையாது, இந்தியாவில் உருவாகி வளர்ந்தது கிடையாது. இதை தாண்டி இதோடைய ஆரிஜினேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் ஆப்பிரிக்க நாடுகளில், அதாவது சதர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்க கண்டத்தின் தென் பகுதிகளில், அதாவது லைக் கண்ட்ரிஸ் லைக் மொசாம்பிக், மடகாஸ்கர், தன்சானியா, அதுக்கு அடுத்தது சதர்ன் சைட் ஆஃப் கென்யா, உகாண்டா, அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரிஸான அங்கோலா, பெங்குலா, அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் வகைகளில் மிக அதிக அளவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணலாம். ஏதாவது இந்த காராமணி, பிளாக் பீ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் தென் ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து நமக்கு ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் அதிகமான அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா இது விளைவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செடி அப்படின்னு சொல்கிறதோட இது ஒரு கொடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இதை கிளைம் பண்ணி கொடியாக படர்ந்து என்ன பண்ண அப்படின்னா இது வளரும். கிட்டத்தட்ட இந்த காராமணியில் 25% புரோட்டீனும் மற்றும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிக அளவில் என்ன பண்ணப்படுது அப்படின்னா காணப்படுது. சரிங்களா? சரி, ஓகே. இது ஏன் காராமணி எடுத்துட்டாங்க தேன் அதர்? அதாவது இந்தியாவில் தண்ணீர் இருந்தால் மட்டுமே பெருமளவில் விளைச்சலையும் வளர்ந்து வரக்கூடிய பயிர்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்கள் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெல்மணியை எடுத்துக்கலாம். அதை விட்டிங்க அப்படின்னா சுகர் கேன் இருக்குது. சுகர் கேனில் கிட்டத்தட்ட அது ஒரு வருடத்திற்கு பயிர், தண்ணீர் அதிகமான தேவை அதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வேறு எந்த பயிர் அதிக அளவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஓரளவிற்கு தண்ணீர் தேவை இருந்தால் மட்டுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயிர் வளர்ந்து வரும். ஆனால் ட்ரைலேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் வளர்ச்சிக்குட்பட்ட பகுதிகள், அதாவது வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் அந்த நீரில் இருக்கக்கூடிய அதாவது அந்த காற்றில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டே வளரக்கூடிய பயிர்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதுதான் ட்ராட் ஃபார்மிங் ஆர் ட்ரைலேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சோளம், கம்பு, கேழ்வரகு, ஆமணுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கில் நம்ம கல்டிவேட் பண்ண முடியாது. அதாவது வறட்சி மிகு காடுகளில், வானம் பார்த்த பூமிகளில் எப்பயாவது வானத்திலிருந்து மழை பெய்தால் மட்டுமே போதும், அங்கே அந்த பயிர் வளர்ந்து வந்துடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த கௌப்பி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காராமணியானது மிக மிக குறைவான அளவிற்கு ஈரப்பதம் மண்ணில் துளியளவு குறைவாக இருந்தாலே போதும், இதில் என்ன பண்ண அப்படின்னா வளர்ச்சி பெற்று இது என்ன பண்ண அப்படின்னா கொடியாக பரவும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது விண்வெளிக்கு போனதுக்கப்புறம் அங்கே தண்ணீரை எதிர்பார்த்து தண்ணீரில் ஒரு செடி கொடி முளைச்சி வர்றது அப்படின்றது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மண் இருக்குது, அந்த மண்ணில் சிறிதளவில் நமக்கு ஈரப்பதம் இருந்தாலே போதும் அப்படின்ற இடத்துல முளைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக எது நம்ம பார்க்கப்படுது அப்படின்னா அந்த கௌப்பி காராமணியானது பார்க்கப்படுகிறது. எஸ், நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதாவது அரை பாலைவன பகுதி அல்லது மிகவும் ஈரப்பதம் குறைவாக மழை பெய்யக்கூடிய பகுதி குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களான பஞ்சாப்,
ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசோடைய மேற்கு பகுதி, ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் இது அதிக அளவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயிரிடுறோம். இந்தியா தமிழ்நாட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், தமிழ்நாட்டிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காராமணி அதிக அளவில் விளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதாவது விருதுநகராக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டங்களாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் காராமணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விளைச்சல் உள்ளாக்கப்படுகிறது. சரி, உலகிலே அதிக அளவில் எங்கே இந்த காராமணி உற்பத்தி பண்ணப்படுது, கௌப்பி உற்பத்தி பண்ணப்படுது மற்றும் அது கன்சம்ஷன் உட்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் கிட்டத்தட்ட உலகில் உற்பத்தி செய்யக்கூடியதில் 87% அளவிற்கான காராமணி மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே உற்பத்தி பண்ணப்படுகிறது. இதை தாண்டி உலகிலே மிக அதிக அளவில் காராமணியை கௌப்பியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா தட் இஸ் நைஜீரியா. நைஜீரியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் உலகில் உற்பத்தி பண்ணக்கூடியதில் 46% இந்த காராமணி கௌப்பியானது என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய நைஜீரியாவில் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இது நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் எம்பிஆர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க தேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் எம்பிஆர். வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய், டேக் கேர்.